நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 5.1. அதாவது ஒரு கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்து அதை நிறைய பக்கம் கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருந்ததை ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்த ஆம்பிளிஃபையரு. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக கிடந்தது. அதை நம்ம ஃபுல்லாக எல்லாம் நீட் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24/0/24 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு, 4392 ஐசி, ஒரு 3 ஐசி போட்டு 5.1 செட் அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கேட்டு ரொம்ப வெறுத்து போய் தான் நம்மக்கிட்ட கொண்டாந்துருந்தார். உள்ள ஒயரிங்கும் பார்த்திங்கன்னா கசகசன்னு குப்பை மாதிரி கிடந்தது. அதை பிரித்து நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருந்த மொத்த செட்டப்பையும் எல்லாமே உருவி அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு. அதில் இருந்த எல்லாமே எடுத்தாச்சு. அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருந்ததும் சிங்கிள் பவர் சப்ளை ஐசி போட்டு பண்ணியிருந்தது. அதை எடுத்துகிட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிகே 402950 இந்த ஐசியை பயன்படுத்தின ஒரு 5 சேனல் போர்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு போர்ட்லேயே பார்த்திங்கன்னா 5 சேனலும் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். சப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் பவர் ஆம்ப் போர்டு ஒன்று பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு 8 இன்ச்சு ரெண்டுமே லோட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் 8 இன்ச்சும் போட்டுக்கலாம், 10 இன்ச்சு போடுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்த பழைய ப்ரீ போர்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அது எதுக்குமே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கரோட் ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்பவுமே பழைய இதாக இருக்கும் தான். அதெல்லாம் தூக்கி மொத்தமாக மூட்டை கட்டி அவர் கஸ்டமர்களே கொடுத்தாச்சு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 ப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஐடெக்கோட நியூ பஸ் பீட். இது கேபினெட்லேயே டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு சப்ரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைடெக் சப்ரி. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஹைடெக் தான். இது ஹைடெக் ஹெச்டி சரவுண்டு. இதில் சரவுண்டு சென்டர் எல்லாமே இதிலே வந்துடும். இதோட சரவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கேட்குறக்கும் கிளியராக இருக்கும். நம்ம இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா புது ஆம்பிளிஃபையருக்கும் யூஸ் பண்ணி நிறையா செஞ்சு வச்சுருக்கோம். புது ஆம்பிளிஃபையர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சோனி கேபினட்லேயே வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டிஜிடெக் இருக்குது, டிஜிகிராம் இருக்குது, அப்புறம் இந்த சவுண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேபினட்டில் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேபினட்டில் வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் பேர் போட்டு ஒரு அக்ரிலிக் பேனல் பண்ணி அந்த மாதிரி வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா குமரன் ஆடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பேனலில் வர மாதிரி வச்சும் செஞ்சுக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா டிஜிடெக் கேபினட்டு. இது ஃபுல்லாக அனலாக் ஆம்பிளிஃபையரு. இதுவும் பார்த்திங்கன்னா சேலுக்காக தான் செஞ்சு வச்சுருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட் போட்டது வித்தவுட் லைட்டிங் மாடல். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆப்டிக்கல் இதுக்காக செஞ்சுருக்க ஆம்பிளிஃபையரு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனலில் ஃபுல்லி லைட்டிங்கோடு வரக்கூடிய மாடலு. இந்த மாடல் பார்த்திங்கன்னா மற்ற கேபினெட்டை காட்டிலும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடை பேருன்னு இல்லை, உங்கள் பேர் வேணுனாலும் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி அதுக்கு லைட்டிங் வேணுனாலும் கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றின வீடியோவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் நேமுக்கு லைட்டிங் வேணுனாலும்
பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸாக பண்ணது தான். கஸ்டமர் நேமு, அதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா அந்த பேர் இருக்கிறதே பார்த்திங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி பேனலை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றின வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஆம்பிளிஃபையர் மாடல் பிடிச்சிருக்குன்னு முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.